காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. என்ன மீனாட்சி, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? பிள்ளைகள தூங்கிட்டாங்களா? பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க மாமா. கொஞ்சம் பாத்திரம் மட்டும் கழுவோன்னு அப்புறம் கழுவிக்கிறேன். ஒரே சங்கட்டமாக கிடக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது மாமா. ஏன் புள்ள, வேலை அதிகமா? நான் அதுக்குதே உன்னை எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரே நாளில் செய்யாதின்னு சொன்னேன். நீ எங்கே கேட்குற? என்ன மாமா பண்ணுறது, நம்மளும் நம்ம சக்திக்கு மீறி தலைக்கு மேலே கடனை வாங்கி வச்சுட்டோம். உன்னை எல்லாத்தையும் கட்டணுமே நினச்சாலே அது ஊக்கம் வர மாட்டேங்குது. ஊரோலகத்தில் ஆரெல்லாம் கடன் வாங்காமல் இருக்கிறாங்க புள்ள. கடன் நினச்சிட்டே இருந்தோம்னா அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதியும் இருக்காது. அதை பற்றி நினைக்கவே கூடாது. எல்லாம் ஆண்டவன் வழிகாட்டுவோம் பாரு. அது சரித்தே மாமா, இருந்தாலும் நம்ம உழைப்பு போடுறத போட்டுத்தேன் ஆகணும். அதுக்கு வேண்டி ஒரே நாளில் 100 பாட்டில் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது விற்கணுமல்ல புள்ள. விற்க வைக்கணும் மாமா, அதில் தானே நம்ம சாமர்த்தியமே இருக்குது. போட்டால் மட்டும் போதுமா, விற்கணும். சரி புள்ள, எல்லாத்தையும் பார்த்துக்கலாமேடு. எல்லாத்தையும் ஒரே முட்டை இழுத்து போட்டுட்டு ஒரே நாளில் செஞ்சா ஒரே நாளில் கடனை கட்டிட முடியுமா? என்ன மாமா இது இப்படி சரச்சரன்னு சத்தம் கேட்குது? ஆமாம் புள்ள, என்ன ஆள் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது? சோளக்காட்டுக்குள்ள எவனாலும் வந்து பூந்துட்டானா? நீ போய் பேட்டரை எடுத்துட்டு வா, போ, நான் போய் பார்க்குறேன். ஐயோ மாமா, இந்த இருட்டில் நீங்க எங்க போறீங்க? ஐயோ, பேட்டரியும் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். எங்கால ஆனையான வந்திருக்குதே என்னமோ. எல்லாம் சோளக்காட்டு பூட்டை விட்டு இருக்குது. எல்லாம் கருது மனத்துக்கு யானையாத்தே இருக்கு மாமா. நீங்க பேசாம நடங்க, உள்ள போயிடலாம். எந்தான வந்து நம்மளும் ஆயிரப்படுங்குது. நீ போய் பேட்டரி எடுத்துட்டு வா புள்ள. எனத்துக்கு இப்ப பயப்படுறேன். நட போய் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ மாமா, நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். இப்படித்தான் பக்கத்தில் காளிப்புங்காட்டில் 2 நாளைக்கு முன்னாடி வந்து வாழையெல்லாம் புடிங்கி போட்டு போயிருச்சு. பேசாம நடங்க மாமா, சொன்னா கேளுங்க. மீனாட்சி, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி பொழைக்கிறது? நீ தள்ளிக்கு நான் போய் என்னன்னு பாக்குற. ஐயோ மாமா, சொன்னா கேளுங்க, போகாதீங்க சித்த, நில்லுங்க. நீ போய் பிள்ளை கூட படுத்து தூங்கு புள்ள, நான் வந்துடுறப்போ. ஐயோ மாமா நில்லுங்க, நானும் வர்றேன். ஐயோ போகாதீங்க, நில்லுங்க சித்தே. இந்த மனுஷனுக்கு சொன்னாலே காதோட்டையில ஏறாது. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்ன விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். பயப்படாம வா நந்து, அந்த நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம வா. ஏய் நந்து, இங்க பாருமா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன கொண்டு போய் வீட்லயே விட்டுறீங்களா ப்ளீஸ்? நந்து, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? முதல்ல பயப்படுறதை நிறுத்து. எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கிற? நார்மலா இரு. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுருங்க. என்ன நந்து, நீ முதல்ல இப்படி வந்து உட்காரு, வா. ஆமாடியோ. ஏ மீனாட்சி, என்னாச்சு உள்ள? ஏன் இப்படி உழுகுற? ஐயோ மாமா, எனக்கு தலையே சுத்துது. என்ன கொடுமை இது? ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. மாமா, எனக்கு தான் இப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா? மீனாட்சி, அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நீ பேசாம நட. ஐயோ மாமா, ஐயோ என்ன கொடுமை இது? ஐயோ கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ மீனாட்சி, நான் சொல்றத கேளு. அந்த பக்கம் போலாம் நடம். நம்ம மட்டும் இப்போ இங்கே நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்கிறோன்னு கவுண்டரையா பையனுக்கு தெரிஞ்சுது. அப்புறம் நம்ம அவ்வளவுதான். பேசாம நட மீனாட்சி. அதுவும் சரித்தான் மாமா. ஆனால் இவ என்ன பேசுகிறாங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணுமாமா. இந்த நந்தினி எப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிறான்னு வாரு. இவ்வளோ ஏன் வாமாம்மா, அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு நின்று பார்க்கலாம். சரி உள்ள, முதல்ல நட. என்ன நந்துமா, நீ மத்தியான நேரத்தில் தான் பார்க்கறக்கு வரக்கூடாதுங்கிற. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட சேர்ந்து பார்த்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற. இப்படியே இருந்தால் நான் என்னதான் பண்ணுறது? சரி, அதனால தான் நான் நைட் நேரத்தில் யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போவும் என்னை திட்டிகிட்டே இருந்தானா என்ன நந்து? இல்லைங்க, அதுக்கு இல்லை. யாராவது வெளியில் நம்மளை பார்த்து எங்கள் அம்ச்சி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன வெளியிலையே விட மாட்டாங்க.
அப்புறம் நான் எப்படி உங்களை பார்ப்பேன்? எனக்கு உங்ககிட்ட பேசாட்டியும் பரவாயில்ல, உங்களை பார்த்துட்டு இருந்தாவே போதும். அதனால தான் நான் உங்ககிட்ட பேசாம தள்ளி தள்ளி போறேன். அடி பாவி, பார்த்தையா மாமா இவளைய? அடி கள்ளி, பாவம் மாமா நம்ம ருக்கு. அவ தம்பிக்கு இவளை போய் பொண்ணு பார்த்தாங்க பாரு. அடி பாவி, எல்லாத்துக்கும் எப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு நிக்கிறான்னு பாரு மாமா. ஆமாம் புள்ள, என்னாலேயே நம்ப முடியல. அவளை விடு, கவுண்டரையா பையனா இது? அட சாமி! இவ்வளோ காதலை உன் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ தள்ளி தள்ளி போனையா? கல்லிடி நீயே. நந்து, ஒரு தடவை என்ன ஆசையா மாமான்னு கூப்பிடு. போங்க, நான் மாட்டேன். ஏய் நந்து, இங்க பாருடி, இங்க பாரு, மாமாவை பாரு. நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏ லூசு, இங்கே தான் யாரும் இல்லைல்ல, அப்புறம் என்ன உனக்கு வெக்கம் வேண்டி கிடக்குது? என்னை பாரு நந்து, பாருமா. நந்துமா, எனக்காக ஒரு டைம் மாமான்னு கூப்பிடு. ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், எனக்காக கூப்பிடுடி. சரி, ஆனால் ஒரு டைம் தான் கூப்பிடுவேன், சரியா? சரி ஓகே, நீ கூப்பிடு. ஒரு தடவை கூப்பிட்டீனாலே எனக்கு போதும். கூப்பிடுடி என் தங்கமே. மாமா. அடச்சி கருமோ மாமா, இவ வேலையை பார்த்தீங்களா? பாவம் மாமா, அந்த சின்ன தாயத்தை இவளை நம்பி இவளுக்கு போய் மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சாங்க பாரு. இவ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தையா மாமா? ஆமாம் புள்ள, அதுதான் எனக்கும் புரியல. பாவம் நம்ம கவுண்டரையா, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் என்ன பண்ணுவாரோ? அட கடவுளே. நந்துமா, சீக்கிரமா இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. அட பாவி, இங்க வார்த்தையா மாமா? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறதாமா? சிச்சி சிச்சி, கருமம் கருமம். இதுக்கு மேலே இங்கே நின்னோம் நம்ம காது செவிடாயிரு. நடமாமா, முதல்ல போலாம். ஆமாம் புள்ள, இந்த கன்றாவியெல்லாம் நம்ம மேல கண்ணில் பார்த்துட்டு இருக்க முடியாது. நட நட. சீ கருமம். நந்து, சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு உன்னை மருமகளா கூட்டிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நந்து. இதுக்கு மேல என்னால உன்னை பிரிஞ்சு இப்படி இருக்கவே முடியாதுப்பா. ஆமாங்க, என்னாலையும் உங்ககிட்ட பேசாம உங்களை பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் மட்டும் தள்ளி தள்ளி நின்றுட்டு இருக்கணும். என்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க. அதுக்கு தான் நந்து நான் சொல்கிறேன். நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. இப்படியே இருந்தால் அப்புறம் நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லு? எனக்கு பயமா இருக்கு. ஆனால் என்னால் உங்களை விட்டு பிரியவும் முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீ எதுக்கும் பயப்படாத. இந்த மாமன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ கவலைப்படாமல் இரு. நான் வந்து வீட்டில் பேசுகிறேன். ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐயோ, அது மட்டும் என்னால் முடியாது. இன்னொரு டைம் அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு எங்கள் அம்ச்சி அப்ச்சியும் வேணும், நீங்களும் வேணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முதல்ல நான் வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன் நந்து. பேசுனா தானே ஒரு முடிவு தெரியும். எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் என்னவோ பண்ணுங்க, ஆனால் நான் மட்டும் உங்கள் கூட சேர முடியாமல் போனால் அடுத்த நிமிஷமே செத்து போயிடுவேன். நந்து, இன்னொரு தடவை அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லவே சொல்லாத. நான் இருக்கும்போது நீ எதுக்கு சாகணும்? என் உயிர், என் உலகம் எல்லாமே நீ தான். உனக்காக தான் கடவுளே என்னை படைச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும். நீ தைரியமாக இரு, சரியா? சரிங்க, என்னை கைவிட மாட்டீங்கல்ல? இல்லடாமா, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? என் உயிரே நீ தாண்டி என்ற தங்கமே, என்னோட வருங்கால பொண்டாட்டி. என் பொண்டாட்டி, உன்னைய நான் கைவிடவே மாட்டேன்.
பாத்தீங்களா மாமா இந்த நந்தினி பண்ணியிருக்கிற காரியத்தை? சி கரும கன்றாவி, கண்ணுல வாக்க முடியல. ஒரு வயசு புள்ள ஒரு ஆம்பளை கூட நடு ராத்திரியில சிச்சி சிச்சி. வீடு மீனாட்சி, இதெல்லாம் இந்த காலத்துல சர்வசாதாரணம். உன்ன நம்ம காலம்னா நினைச்சிட்டு இருக்கிற நீயே. அதுக்கு வேண்டி கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ஒரு வயசுக்கு வந்த புள்ள ஒரு ஆம்பளை கூட கைய பிடிச்சிட்டு சிச்சி கன்றாவி கருமம். இன்னும் என்னென்ன கருமங்கன்றாவியெல்லாம் பண்ணிட்டு இருக்குதுகளோ தெரியல. சை வீடு உள்ள இப்ப நீ எனத்துக்கு இத்தனை பதட்டப்படுற, இத்தனை கோபப்படுற? விடு, நம்மளுக்கு என்ன? மாமா அதுக்கு இல்லை மாமா, நம்ம ருக்குவை நினச்சாத்தே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவ ஒரு முகர்கட்ட நல்ல புள்ளைன்னு சொல்லிட்டு அவ தம்பிக்கு இவளை பொண்ணு பார்த்தா. இத்தனைக்குமே இவ அப்பச்சி மம்முச்சின்னு தான் போய் மாப்பிள்ளையே கேட்டிருக்கிறாங்க. இவளோட லட்சணம் முன்ன அவளுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். வீடு மீனாட்சி, யார் தலையில என்னென்ன ஆண்டவன் எழுதியிருக்கிறானோ அதுதானே நடக்கு. கல்யாணங்கிறது நம்ம ஆசைப்பட்டா பத்தாது, அந்த ஆண்டவன் எழுதின விதி, அது யாராலையும் மாற்ற முடியாது. அதுவும் சரித்தேன் மாமா. ஐயோ கடவுளே, முதல்ல நம்ம இங்கிருந்து கிளம்போணும். இங்கேயே இருந்தா என்ற மண்டையே வெடிச்சிரு. வீடு மீனாட்சி பார்த்துக்கலாம். அடுத்த வார கேரை முடிஞ்சதுன்னா 2 நாள்ல ஊடு புண்ணியர்ச்சனை பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். மூடு. ஏன் மாமா, நம்ம கவுண்டரையா இருக்கிறதுக்கு இந்த பொழப்பு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு அட்டாக்கே வந்துரு. பாவம் மாமா, அந்த மனுஷன் உன்னை எப்படித்தே தலை நிமிந்து நடப்பாரோ. மீனாட்சி, இவர் பண்ணிட்டு திரியிற தப்புக்கு அவர் என்ன மீனாட்சி பண்ணுவாரு? பாவம் நம்ம கவுண்டரையா. அதைத்தே மாமா நான் சொல்கிறேன். நம்ம தப்பு பண்ணினா நம்ம அப்பன் ஆத்தா எப்படி தலை குனிஞ்சு நிற்பாங்களா, தலை நிமிந்து நிற்பாங்களாங்கிறத பற்றி யோசிக்காமல் இந்த கழுதை இப்படி பண்ணிட்டு தெரியுதுங்களே. ஐயோ, இந்த கருமத்தை நம்ம கண்ணிலையா பார்க்கணும் நம்ம. எல்லாம் நமது அலையெழுத்து புள்ள, விடு. மாமா பேசாமல் இதை போய் சின்னதாயத்துக்கிட்ட சொல்லிடலாமான்ட்டுக்கிறேன் நான். ஐயோ வேண்டாம் புள்ள, அப்படிக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாத. அப்புறம் எல்லா பழியும் நம்ம மேலே வந்து விழுந்துரு. நம்ம பார்க்காதவிகளாட்ட கேட்காதவிகளாட்ட சிவனையே இருந்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம இருக்கிற பிரச்சனையில இது வேறையா? அதுவும் சரித்தேன். வேலியில் போகிற ஓனாயே நம்மளே எனக்கு எடுத்து சோப்புக்குள் விட்டுக்கோணும் எல்லாம். ஐயோ காலம் ரொம்ப கெட்டு குட்டிச்சவரா போச்சுவோ. சரி புள்ள, அதை பேசி நம்மளுக்கு கிணத்துக்காக போகுது. நம்ம போய் தூங்கினாத்தான் வெடியால் நேரத்தில் எந்திரிச்சு பொழப்பாக்க முடியும். பிள்ளைகளும் எந்திரிச்சுக்குங்க, நட போய் படுக்கலாம். அது என்னவோ வாஸ்தவம் தான் மாமா. நம்ம நல்லதுன்னு போனால் எல்லாம் நம்ம மண்டையில் தான் வந்து விடி. நடங்க போகலாம்.